வணக்கம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் வீடியோவை எங்கேயுமே போயிட்டு ஷூட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதற்கு தேவைப்படுகிற அந்த மியூசிக் அதையும் நீங்கள் எங்கேயுமே ஷூட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதை மேக் பண்ண தேவையில்லை. இந்த இரண்டுமே இல்லாமல் இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோ சோர்ஸு, அதே மாதிரி ஃப்ரீ மியூசிக் சோர்ஸ், இது இரண்டையுமே பயன்படுத்தி எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி நிறையா சம்பாதிக்கலாம், எதுவுமே பண்ணாமல் யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு புது ஐடியாவை கொடுக்கும். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா வீடியோவையும் பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க. இப்போ வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ என்னுடைய சேனலில் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிம் மியூசிக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாகிங் அண்ட் ரன்னிங் மியூசிக் அப்படிங்கிறத போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது இல்லையா? பட் பார்த்தீங்கன்னா இதற்கான ரெவன்யூ எனக்கு தான் கிடைக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கையும் இந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மியூசிக்கை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலை. பட் பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஒரு வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதற்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே கிளைமும் ஆகலை. பட் இதுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ, அந்த ஆட் ஷோ ஆகும். அதற்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மியூசிக், காப்பிரைட் வீடியோஸ், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதற்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மியூசிக் ஒன்று தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வீடியோஸ் ஒன்று தேவை. ஸோ நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, உங்களை எந்த மாதிரியான மியூசிக்கை நம்ம மக்கள் கேட்க விரும்புவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாகிங் போகும்போது ஒரு சில மியூசிக்கை கேட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணும்போது ஒரு சில மியூசிக் ப்ளே பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரன்னிங் போகும்போது பூஸ்டப் கொடுக்கறதுக்காக மியூசிக் கேட்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் டிரைவிங் பண்ணும்போது ஒரு நல்ல மியூசிக் கேட்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க, எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான மியூசிக்கை கேட்பாங்க அப்படின்னு. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஷோ ஆகும். அந்த அட்வர்டைஸுக்கான ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீ சோர்ஸை நான் எங்கெங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃப்ரீ சோர்ஸஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ சோர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உள்ளே போய்க்கிட்டீங்க அப்படின்னா அங்கே கீழே ட்ராப் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் யூடியூப் சேனலோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. அங்கே நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லைப்ரரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஆடியோ லைப்ரரியை நிறைய பேர் பயன்படுத்தவே மாட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நோ காப்பிரைட் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸ் தான். சூப்பர் மியூசிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த மியூசிக் நீங்கள் தேவையோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு டவுன்லோடு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்க்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது யூடியூப் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸை அதாவது நிறைய ஆடியோஸை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ தான். ஓகேங்களா? நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸ்க்கு பயன்படுத்தலாம். காப்பிரைட் இஷ்யூ கிடையாது. ஸோ இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சில பேர் இருக்காங்க காப்பிரைட் மியூசிக் கொடுக்குறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்லேயே தேடி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏகப்பட்ட மியூசிக் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அது தவிர நான் இங்கே இன்னொரு இதையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறேன். ஸோ யூடியூப் சேனல்லையே பார்த்தீங்கன்னா நோ காப்பிரைட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தும் போது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவை மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா way2mate.gro அது மாதிரி நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த மியூசிக்
மியூசிக்கை வந்து பயன்படுத்த முடியும். அதற்கு அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா soundcloud.comல வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட ராயல் ஃப்ரீ மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மியூசிக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் பேசிக்காக இந்த 3 ஆடியோ லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு வந்து நோ காப்பிரைட் இஷ்யூக்காக வந்து சொல்கிறேன். இது தவிர ஏகப்பட்டது இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் தேடி அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்க, வீடியோஸுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ அதாவது காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ சேனல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெக்சல்ஸ் PEXELS.com பெக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெக்சல்ஸ்.com வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி ஃப்ரீ வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஜாகிங் மியூசிக்கை வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இங்கே ஜாகிங் அப்படின்னு வந்து நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிங் பண்ணுறதுக்கான ஃப்ரீ வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கான ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கும் என்னோடது இல்லை, வீடியோஸும் என்னோடது இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக்சல்ஸ் மாதிரியே அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த cover.co. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சல்ஸில் மாதிரியே நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஜாகிங் அப்படின்னு வந்து போடுவோம். ஜாகிங் அப்படிங்கிறத வந்து போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஜாகிங் ஸ்டாக் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணி இங்கே கிடைக்கிறக்கூடிய மியூசிக்கோட கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஹவர்ஸ் வந்து வியூஸ் போகணும், 10,000 வியூஸ் வந்து போகணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட நேச்சர் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவையும் மேக் பண்ணலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவையும் மேக் பண்ணலை. ஸோ வந்து ஃப்ரீயாக தான் இது வந்து பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரீ டைமில் கிடைக்கும்போது நீங்கள் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸியாக உங்களுடைய சேனல் வந்து பெரிய அளவில் வந்து க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெரிய நல்ல டிப் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ ஆடியோ லைப்ரரி அதே மாதிரி வந்து ஃப்ரீ வீடியோ லைப்ரரியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்மளுடைய வியூவர்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி யூடியூப் மூலமாக வித்தவுட் மேக்கிங் அ வீடியோ, வித்தவுட் மேக்கிங் ஆடியோ வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம் நண்பர்களே.